வெல்கம் டு காஞ்சி எக்ஸலன்ட் டிஎன்பிஎஸ்சி பேட்ச் மேம் கிருஷ்ணகிரி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய வருமானம். ஓகேவா? நேஷனல் இன்கம் உடைய இண்டிகேட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஜிடிபி, ஜிஎன்பி, என்டிபி அண்ட் என்என்பி. ஓகேங்களா? ஸோ நாமளாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த டாபிக், இந்த கான்செப்ட்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட். இன்னைக்கு வரைக்கும் ஜிடிபிக்கும் ஜிஎன்பிக்கும் வித்தியாசம் புரிய மாட்டேனுது. ஓகேவா? ஜிஎன்பிக்கும் என்என்பிக்கும் வித்தியாசம் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் நம்ம புக்கில் இருக்கிற மாதிரி அப்படியே டிட்டோவாக மக்கப் பண்ணி புரிஞ்சுக்கிறதெல்லாம் தேவையே இல்லைங்கம்மா. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லிட்ரலாக காமன் மேன் திங்கிங்கில் எப்படி இதை நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜிடிபி தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய தேசிய வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக இந்தியாவுடைய ஒரிஜினல் தேசிய வருமானம் ஜிடிபி கிடையாது. நம்ம இந்த 4 கான்செப்ட் முடிக்கும் போது அது உங்களுக்கே தெரிய வரும். ரைட்டுங்களா? ஸோ எப்படி எளிய முறையில் இந்த கான்செப்டை நம்ம ஹேண்டில் பண்ணுறது. ஓகேவா? ஏன்னா எந்த எக்ஸாமுக்கு போனாலும் ஓகேவா, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எஸ்எஸ்சியோ இல்லை ஆர்ஆர்பி இந்த மாதிரி எந்த எக்ஸாம் போனாலுமே நேஷனல் இன்கம் இல்லாத கொஸ்டின் இருக்காது. ஓகேவா? ஸோ தேசிய வருமானம் இல்லாத கொஸ்டினை நம்ம பார்க்க முடியாது. ரைட்டுங்களா? ஸோ ஒரு இனிஷியலாக எடுத்தோடனே ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்று சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியா உலகின் மிகப்பெரிய 4வது பொருளாதார நாடாக உயர்ந்திருக்கு. ரைட்டுங்களா? ஸோ அதை ஜிடிபி வேல்யூ வச்சு தான் சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? அப்போ ஜிடிபி மதிப்பில் இந்தியா உலகின் 4வது பெரிய நாடாக இருக்கு. ஓகேவா? சரி, கான்செப்டுக்குள்ள போகலாம். ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ரைட்டா? சரி, இந்த வார்த்தையிலே இந்த ஹெட்டிங்லேயே நம்மளுக்கு மீனிங் இருக்கு இல்லைங்களா? ஸோ மொத்த உள்நாடு. ஓகேவா? சரிப்பா, லேமேனா பார்க்கலாம். ஒன்றும் நம்ம சொல்றது கன்ஸ்ட்ரக்டிவா உள்ள போயிட்டு டெப்தாலாம் படிக்கணும்லாம் கிடையாது. சரியா? அதாவது ஒரு நாட்டின் எல்லைக்குட்பட்ட பகுதியில், ஓகேவா, சும்மா கீவேர்டு மாதிரி நேரத்தில் வச்சுக்கோங்க, நாட்டின் எல்லை. ரைட்டா? ஒரு நாட்டின் எல்லைக்குட்பட்ட பகுதியில் நாட்டில் உள்ள மக்களால். ரைட்டுங்களா? ஸோ நாட்டில் உள்ள மக்கள் ஃபர்ஸ்ட் என்ன நேரத்தில் வச்சுக்கணும், நாட்டில் எல்லைக்குட்பட்ட பகுதியில் நாட்டில் உள்ள மக்களால் உற்பத்தி செய்யக்கூடிய உற்பத்தி பொருட்கள். ரைட்டுங்களா? ஸோ உற்பத்தி பொருட்கள், ஆனா இந்த உற்பத்தி பொருட்களுடைய இறுதியான நிலை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இறுதி நிலை நம்மலாம் சேர்த்து படிச்சோம்னா கரெக்டா உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு நான் அப்படியே இந்த கீவேர்டு மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு நாட்டின் எல்லைக்குட்பட்ட பகுதியில் நாட்டில் உள்ள மக்களால் உற்பத்தி செய்யக்கூடிய உற்பத்தி பொருட்களின் இறுதியான நிலை. ஓகேவா? மற்றும் அதற்குண்டான சேவை ஜிடிபி எனப்படும். ரைட்டுங்களா? ஸோ ஒரு நாட்டின் எல்லைக்குட்பட்ட பகுதியில் நாட்டில் உள்ள மக்களால் உற்பத்தி செய்யக்கூடிய உற்பத்தி பொருட்களின் இறுதியான நிலை மற்றும் அதற்குண்டான சேவை ஜிடிபி எனப்படும். ரைட்டுங்களா? ஸோ இங்கிலீஷில் சொல்லணும்னா இட் இஸ் ஆல் ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் which is produced by the people within the geographical boundary of a nation அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? So within geographical boundary of a nation. ஓகேவா? ஸோ the production and services. சரிங்களா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளை கொஸ்டின் எப்படியெல்லாம் கேட்கலான்றதுக்கு சில இடங்கள் இருக்கு. ஓகேவா? நாட்டின் எல்லை கொஸ்டின் கேட்பாங்க. ரைட்டுங்களா? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஜிடிபி உற்பத்தி ஆனது. ஓகேவா? ஸோ நம்மளுடைய எல்லை கடந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி கணக்கில் எடுத்துப்பாங்க. ரைட்டா? ஒரு ஸ்டேட்மெண்ட்ல கொடுக்கலாம். அப்போ நாட்டின் எல்லை கணக்கில் எடுத்துப்பாங்க. அடுத்தது நாட்டில் உள்ள மக்கள். அப்ப இந்தியாவோட பவுண்டரிக்குள்ள இருக்கக்கூடிய மக்களை எப்படி பிரிக்கலாம்? சரிங்களா? சோ மக்களை இந்தியாவுடைய எல்லை கட்டுப்பாட்டிற்குள்ள இருக்கக்கூடிய மக்களை 2ஆ பிரிக்கலாமா? ஒண்ணு குடிமக்கள். ரைட்டுங்களா? இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா குடிமக்கள் அல்லாதவர்கள். ரைட்டுங்களா? அப்ப குடிமக்கள் மற்றும் குடிமக்கள் அல்லாதவர்கள். அப்போ ஒரு நாட்டின் எல்லைக்குட்பட்ட பகுதியில் நாட்டில் உள்ள மக்கள் அப்படின்னா குடிமக்கள் அல்லாதவர்கள். இவங்க அதாவது இப்ப என்ன நம்ம இங்க புரிஞ்சுக்கணும்னா, இப்ப இந்தியாவுடைய பவுண்டரியில் இன்னைக்கு நம்ம ஒரு 147 கோடி பேர் மக்கள் தொகை இருக்காங்க அப்படின்னா இதுல குறைஞ்சபட்சம் ஒரு 2 கோடி பேர் இல்ல 3 கோடி பேர் வெளிநாட்டுக்காரர்கள் இருப்பாங்க. சரிங்களா? அப்ப அந்த வெளிநாட்டுக்காரர்களுடைய உற்பத்தியும் சேவையும் இங்க கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் அர்த்தம். சரிங்களா? அப்ப குடிமக்கள் பிளஸ் குடிமக்கள் அல்லாதவர்களுடைய உற்பத்தி சேவை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். எதுல? ஜிடிபில. அதான் கொஸ்டின். ரைட்டா? ஸோ ஜிடிபியில பின்வரும் எந்தெந்த உற்பத்தி எந்த வருமானம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் தான் கொஸ்டினே கேட்பாங்க. இன்னொரு கீவேர்டை நம்ம என்ன பார்த்தோம் இங்க? இறுதியான நிலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்.
அது என்ன சார் இறுதியான நிலை? பொருட்களினுடைய இறுதியான நிலைன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா சரிங்களா, இப்போ பொருட்கள், அதாவது தட் மீன்ஸ் வந்து உற்பத்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம், அதுதான் உற்பத்தி பொருட்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இப்போ உற்பத்தியை வந்து நம்ம எங்கெங்க பார்க்க முடியும் அப்படின்னா, முதல் நிலை மற்றும் இரண்டாம் நிலையில தான் நம்ம உற்பத்தியை பார்க்க முடியும். இந்திய பொருளாதாரம் 3 துறைகளை சார்ந்து இருக்குதுன்னு பார்க்குறோம் இல்லைங்களா? முதல்நிலை துறை, இரண்டாம் நிலைத்துறை மற்றும் மூன்றாம் நிலைத்துறை அப்படின்னு சொல்லிட்டு. இதுல உற்பத்தி என்பது நம்ம முதல்நிலை துறையிலையும் இரண்டாம் நிலை துறையிலையும் பார்க்கலாம் இல்லைங்களா? ஸோ இப்போ முதல்நிலை துறைக்கு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் சொல்லலாம், மைனிங் சொல்லலாம், ஃபாரஸ்ட்ரி சொல்லலாம், ஆர்ட் அண்ட் ஆர்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலைத்துறை அப்படின்னா முதல்நிலை துறையிலிருந்து பெறப்பட்ட பொருட்களை வைத்து மக்களின் பயன்பாட்டிற்கு தகுந்தாற் போல் மாற்றி கொடுக்கக்கூடிய துறைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் ஃபோனு, காரு, பஸ்ஸு, லாரி, ஃபேனு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ஸ் அண்டர் செகண்டரி செக்டர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? முதல்நிலை ஆகட்டும் இல்லை இரண்டாம் நிலை ஆகட்டும் சரிங்களா, அதில் நம்ம வரக்கூடிய உற்பத்தி பொருள் வந்து லாஸ்ட் ஸ்டேஜாக இருக்கணும். ஓகேவா? பிரைமரி ஸ்டேஜாக இருக்கக்கூடாது. அது என்ன சார் லாஸ்ட் ஸ்டேஜுக்கும் பிரைமரி ஸ்டேஜுக்கு என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்கும் காமனாக புரியக்கூடிய எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாமே. ஸோ மில்க் அப்படின்றது வந்து பிரைமரி ப்ராடக்ட், ஆரம்ப நிலை உற்பத்தி பொருள் வந்து மில்க். சரியா? இந்த மில்கை வந்து பாலை வந்து எத்தனை வடிவமாக மாற்ற முடியும் யோசிச்சு பாருங்க. ஓகேவா? நம்ம டீ போட்டு குடிச்சிட்டா அதோட லாஸ்ட்டு இறுதி நிலை ஆயிரும் ரைட்டுங்களா? ஸோ பாலை வந்து காய வச்சு வந்து பார்த்தீங்கன்னா தயிர் ஆக்கலாம் இல்லைங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோர் எடுக்கலாம் ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணெய் ரைட்டா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெய். அப்போ பாலுடைய பை ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே ரைட்டுங்களா? அப்போ பாலுன்றது பிரைமரி ப்ராடக்ட், நெய்ன்றது தான் லாஸ்ட் ப்ராடக்ட். அப்போ நம்மளுடைய கால்குலேஷன் எங்கே கால்குலேட் பண்ணணும்? நெய்யில் கால்குலேட் பண்ணணும். சரியா? அப்படி நம்ம எடுத்தோடனே பாலில் மட்டும் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா வருமானம் வந்து பாலோட மட்டும் நிற்காது. அதுதான் பிரச்சனை ரைட்டுங்களா? வாங்கிட்டு போறவங்க எல்லாருமே வந்து பிரைமரி ப்ராடக்டை வந்து அப்படியே வந்து இன்டேக் அப்படியே எடுத்துக்கலாம், வேற ஒரு வடிவமா எடுத்துக்கலாம், இல்ல அவன் இன்னொரு வடிவமா எடுத்துக்கலாம், இல்லைன்னா இந்த வடிவம் எடுத்துக்கலாம், இல்ல லாஸ்ட் வடிவம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு இந்த இன்டர்மீடியட் கூட்ஸ் நிலைமையை பத்தி நம்மளுக்கு தெரியாது, இதனுடைய கன்சம்ஷனை பத்தி தெரியாது, நுகர்வை பத்தி நம்மளுக்கு தெரியாது. அதனாலதான் உற்பத்தி பொருட்களுடைய இறுதியான நிலை அப்படின்னு சொல்றாங்க ரைட்டுங்களா? அப்ப இறுதியான நிலைன்றது என்ன? பாலுடைய இறுதியான நிலை நெய். ஓகேவா? ஸோ அதே மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கோங்க. லைக் வந்து நிலக்கடலை கிரவுண்ட் நட் நம்ம எடுத்துக்கிறோம் சரியா? ஸோ நிலக்கடலை வந்து நம்ம சட்னி போட்டு சாப்பிட்டா அதோட முடிஞ்சிரும். ஓகேவா? ஆனால் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா காய வச்சு எண்ணெய் காணாடுறோம், கடலை எண்ணெய் கிடைக்கும் சரியா? தென் புண்ணாக்கு கிடைக்கும், அதனோட லாஸ்ட் பை ப்ராடக்ட் புண்ணாக்கு இல்லையா? ஸோ பிரைமரி அண்ட் லாஸ்ட். ஓகேவா? சர்வீஸ் கடைசி நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை அதற்கு மேல் பயன்படுத்தப்பட முடியவில்லை என்றால் அதுக்கு பேர் தான் ஃபைனல் குட்ஸ், அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இறுதி நிலை அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டுங்களா? தென் அதற்கு உண்டான சேவை. ஓகேவா? இப்போ பிரைமரி செக்டர், செகண்டரி செக்டர். ஓகேவா? இன்னொரு துறை இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சேவைத்துறை. அதாவது இந்திய பொருளாதாரம் சேவைத்துறை பொருளாதாரம் என்று அழைக்கப்படும். ஏன்? more than 50% of national income depending on the service sector only ரைட்டுங்களா? அப்போ சர்வீஸ் செக்டரை கால்குலேட் பண்ணாதான் ஜிடிபி ஃபுல்ஃபில் ஆகும் ரைட்டுங்களா? அப்போ ஜிடிபி அப்படின்னா ஆல் ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அது முக்கியம் ரைட்டுங்களா? ஸோ இப்போ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டெஃபினேஷனுக்குள்ள போகலாமா? எகைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஃபினேஷன் போகிறோம் அப்படின்னா ஒரு நாட்டின் எல்லைக்குட்பட்ட பகுதியில், ஓகேவா, அதில் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன். நார்த்தில் வந்து ஜேகேலேருந்து சவுத்தில் கன்னியாகுமரி வரைக்கும், தென் வெஸ்ட் குஜராத்லேருந்து ஈஸ்ட் அருணாச்சல் வரைக்கும் இது லேண்ட் பவுண்டரிஸ். சி பவுண்டரிஸ்ன்னு போனீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் லட்சத்தீவு ஐலாண்ட்ஸ் எல்லாமே ரைட்டுங்களா? அப்போ ஒரு நாட்டின் எல்லைக்குட்பட்ட பகுதியில் நாட்டில் உள்ள மக்களால், இங்கே மக்கள்ன்றது நான் முன்னே சொல்லிட்டேன், குடிமக்கள் மற்றும் குடிமக்கள் அல்லாதவர்கள் ரைட்டுங்களா? ஸோ நாட்டில் உள்ள மக்களால் உற்பத்தி செய்யக்கூடிய உற்பத்தி பொருட்களின் இறுதியான நிலை மற்றும் அதற்குண்டான சேவை ஜிடிபி எனப்படும். புரியுதுங்களா? சரி, அடுத்தது 2022 கேட்ட கொஸ்டின், தான் 21 குரூப் 1 பிலிம்ஸ்ல கேட்ட கொஸ்டின் ரைட்டுங்களா? இந்த ஜிடிபி மெஷர் பண்றதுக்கு கால அளவு இருக்குதா? கண்டிப்பா இருக்கு ரைட்டுங்களா? எந்த ஒரு கால்குலேஷனுக்கும் டெஃபினட்டா கால அளவுன்றது ஒன்று இருக்கும், மெஷரிங் பீரியட்னு ஒன்று இருக்கும் ரைட்டுங்களா? எவ்ரி 3 months ஒன்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 1 quarterன்னு சொல்லுவாங்க. ஒரு நிதியாண்டை 4 காலாண்டுகளாக பிரிப்பாங்க ரைட்டுங்களா? அப்போ 3 மாதங்களுக்கு ஒரு முறை அப்படின்னா 1 quarter, ஒரு காலாண்டு சரியா? மற்றும் 1 year, ஒரு ஃபினான்ஷியல் இயர்.
ஓகேவா, ஒரு நிதியாண்டு. அப்ப ஜிடிபியை வந்து கால்குலேட் பண்றதுக்கு பீரியட் இருக்கா, டைம் பீரியட் இருக்கா அப்படின்னா எஸ், ரைட்டுங்களா, ஒரு குறிப்பிட்ட கால அளவில் நடந்தவையாக இருக்கும். அடுத்தது இதே திரும்ப 2022 குரூப் 2ல கேட்ட கொஸ்டின் தான், ஜிடிபி வந்து பார்த்தீங்கன்னா எந்த மதிப்பில் கணக்கீடு செய்வார்கள் அப்படின்னு கேட்டாங்க, ரைட்டுங்களா. ஸோ 2 மதிப்பீடு இருக்குப்பா. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் காஸ்ட்னு சொல்லுவாங்க, தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா காரணி செலவு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு ஜிடிபி ஆகட்டும், ஜிஎன்பி ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சந்தை விலையை கொண்டு தான் கணக்கீடு செய்யப்படுகிறது. ஓகேவா. ஸோ ஜிடிபி எதன் மதிப்பில் கணக்கிடப்படுகிறதுன்னு கேட்டாங்கன்னா மார்க்கெட் காஸ்ட்ல தான் கால்குலேட் பண்றாங்க. ஏன் சார் இப்படி மார்க்கெட் கால்குலேட் பண்றாங்க, என்ன இஷ்யூ, ஏன் இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் காஸ்ட்ல பண்ணக்கூடாதா அப்படின்னா நம்மளுடைய மதிப்பை உயர்த்தி காட்டுவதற்காகத்தான். சரிங்களா. அது எப்படி சார், இதுக்கும் என்ன வித்தியாசம் தரப்போகுது, என்ன மதிப்பு உயர்த்தி காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இது ரெண்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. ஃபேக்டர் காஸ்ட்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியணும். ஓகேவா. ஸோ காரணி செலவுகள்னு சொல்லிட்டோம். அதாவது ஒரு பொருளை, ஒரு உற்பத்தி பொருளை உற்பத்தி செய்வதற்காக பயன்படக்கூடிய மூலப்பொருட்களின் விலையை தான் காரணி செலவுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ மூலப்பொருட்கள் மட்டும் இல்லாம அதுல வந்து எம்ப்ளாய்மெண்ட் காஸ்ட் இருக்கு, அதாவது தொழிலாளர்கள் சம்பளம் இருக்கு, அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு, ஓகேவா, டாக்ஸ் இருக்கு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் ஆகும். சரியா. ஸோ திரும்பவும் நம்ம ஒரு காமன் மேன் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு டீ உற்பத்தி பண்றோம். ஓகே, நம்ம குடிக்கிற ஒரு கப் ஆஃப் டீ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். சரிங்களா. இப்போ அதனுடைய ரேட் வந்து நார்மலா சரியா 10 ரூபா இருக்குன்னு சொல்லிட்டு வைங்களேன். அப்போ டீயுடைய மூலப்பொருட்கள்லாம் என்னென்னு, சரிங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து பால் வேணும், ரைட்டுங்களா. ஸோ டீ பவுடர் வேணும், டீ தூள் வேணும், ரைட்டுங்களா. அதுக்கப்புறம் வந்து சுகர் வேணும், ரைட்டுங்களா. மற்ற இன்கிரீடியன்ஸுங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஷனல் தான், மேண்டேட்டரி கிடையாது. ஓகேவா. அதாவது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் போடுறதும் இல்லை இஞ்சி போடுறதும், ஓகேவா, எதுவுமே போடுறதெல்லாம் அது அடுத்தது. சரியா. அப்போ இந்த 3 ப்ராடக்ட் கண்டிப்பாக வேணுமா. சரியா. அப்போ இந்த 3 ப்ராடக்ட் பிளஸ் வந்து கேஸ், மாஸ்டர் எல்லா செலவும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ரூபாய் ஆயிரும். ஓகேவா. ஒரு டீ, ஒரு கப் ஆஃப் டீயோடைய மேக்கிங் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6 ரூபாய். அதுக்கு பேர் தான் இந்த ஃபேக்டர் காஸ்ட்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா. ஸோ அதுக்கு மேற்கொண்டு வந்து ஒரு 4 ரூபாய் ப்ராஃபிட் வச்சு தான் நம்மளுக்கு 10 ரூபான்னு சொல்லிட்டு டீ வந்து விற்குவாங்க. ஸோ இதே மாதிரி தான் எல்லா பொருட்களும். சரியா. பிரைமரி அண்ட் செகண்டரி லெவல் கூட்ஸ்ல நீங்க போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உற்பத்தி பொருட்களுக்கான மூல செலவு அல்லது காரணி செலவுக்கு பேர் தான் ஃபேக்டர் காஸ்ட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா. அதுக்கப்புறம் ஒரு பொருள் உற்பத்தி செய்யக்கூடிய இடத்துல இருந்து வெளியேறும் பொழுது சில மாற்றங்களை சந்திக்கும். ஓகேவா. எப்படி சந்திக்கும், இந்த 6 ரூபான்றது வந்து எப்படி 10 ரூபாவும் மாறுது, ரைட்டுங்களா. கடை வாடகை கொடுக்கணும், சரியா, சம்பளம் அந்த டீ மாஸ்டருக்கு சேலரி கொடுக்கணும், ரைட்டுங்களா. ஸோ கரண்ட் பில் இருக்கும், இது எல்லாமே வந்து போக அவர் வந்து அந்த கடை நடத்துறவர் வந்து ஒரு லாபம் பார்ப்பார். அப்போதான் இந்த 6 ரூபான்றது 10 ரூபாவும் மாறும். சரியா. அப்போ ஒரு உற்பத்தி பொருள் உற்பத்தி செய்யக்கூடிய இடத்துல இருந்து வெளியே போச்சு அப்படின்னா அது சந்தைக்கு வந்துட்டு தான் அர்த்தம், ரைட்டா. அப்போ உற்பத்தி செய்யக்கூடிய இடத்துல ஒரு டீயோட விலை 6 ரூபாய், சந்தைக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த டீயோட விலை 10 ரூபாய், ரைட்டுங்களா. ஸோ இதுதான் ஃபேக்டர் காஸ்ட் அண்ட் இதுதான் மார்க்கெட் காஸ்ட், ரைட்டுங்களா. அப்போ யோசிச்சு பாருங்க, 6 ரூபான்னு சொல்றது பெருசா தெரியுதா, 10 ரூபான்னு சொல்றது பெருசா தெரியுதா? 10 ரூபான்னு சொல்றது தான் பெருசா தெரியும். அதனால தான் நம்ம ஜிடிபியை மார்க்கெட் காஸ்ட்ல கால்குலேட் பண்றோம், நாட் ஃபேக்டர் காஸ்ட். ஓகேவா. இவ்வளவுதான் ஜிடிபி, ரைட்டுங்களா. இதுதான் கொஞ்சம் பெரிய கான்செப்ட். ஜிடிபி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய ஜிஎன்பி, என்டிபி, என்என்பி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, ரைட்டுங்களா. ஜிஎன்பி ஓகேவா, மொத்த நாட்டு உற்பத்தி, மொத்த உள்நாட்டு உற்பத்தி. சரியா. இப்போ ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. ஓகேவா. ஸோ ஜிடிபிக்கும் ஜிஎன்பிக்கும் 2 மேஜர் டிஃபரன்சஸ்பா. ஓகேவா. 2 மிகப்பெரிய வந்து வித்தியாசங்கள். சரியா. அது என்னன்றது நான் சொல்லிடுறேன். ஓகேவா. டெஃபினேஷன் எல்லாமே சேம் தான், ஒரு சில இடத்துல மட்டும் தான் மாறும், ரைட்டுங்களா. அதாவது வந்து இட் இஸ் ஆல் ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் விச் இஸ் ப்ரொடியூஸ்டு பை த பீப்புள் வித்தின் த ஜாகிரபிக்கல் பவுண்டரி அப்படின்னு சொன்னா அது ஜிடிபி. ஓகேவா. ஆனா it is all final goods and services which is produced by only citizen of India, ஓகேவா, at a particular period of time அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அதுக்கு பேரு ஜிஎன்பி, ரைட்டுங்களா. ஸோ தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா உற்பத்தி பொருட்களுடைய இறுதியான நிலை மற்றும் அதற்கு உண்டான சேவையானது ஒரு குறிப்பிட்ட கால அளவிற்குள் அந்த நாட்டின் குடிமக்களால் மட்டுமே வெளிப்படுகிறது, ஓகேவா, பகிர்ந்தளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அதுக்கு பேரு ஜிஎன்பி, ரைட்டா. மொத்த நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா. அப்போ என்ன சார் அந்த மேஜர் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஜிடிபியில பொதுவா மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டோம் இல்லையா.
ஜிடிபியில் மக்கள்னு சொன்னோம், அந்த மக்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குடிமக்கள், குடிமக்கள் அல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஆனா இங்க ஜிஎன்பியில் என்ன சொல்றாங்க அப்படின்னா உற்பத்தியோ இல்ல சேவையோ, ரைட்டா, அதே இறுதியான நிலை தான், அதே சேவையும் இறுதியான நிலை தான். உற்பத்தி கமா சேவையானது ஒன்லி குடிமக்களால் மட்டும்தான் வரும் அப்படின்றாங்க. குடிமக்கள் அல்லாதவர்கள் இங்க வரமாட்டாங்க. சரியா? அப்போ ஜிடிபியில குடிமக்கள் வருவாங்க, குடிமக்கள் அல்லாதவர்கள் வருவாங்க. ஜிஎன்பியில குடிமக்கள் மட்டும்தான் வருவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ். சரியா? இட் இஸ் ஆல் ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் which is produced by only citizen of India. ரைட்டுங்களா? சரி, அடுத்தது நம்ம கிட்ட ஒரு ஜென்ரலா என்ன ஒரு கொஸ்டின் அப்படின்னா, இப்போ நம்ம ஜிடிபி நடத்தும் போது சொன்னோம் இந்தியாவோட பவுண்டரிக்குள்ள வந்து வெளிநாட்டவர்கள் வந்து தங்கி இருப்பாங்க, வேலை செய்யறாங்கன்னு சொல்லிட்டு. லைக்வைஸ் இந்திய குடிமக்களும், ரைட்டா, இப்போ நம்மளுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ஆகட்டும் இல்லை நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராட்ல போயிட்டு ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, வெளிநாடுகளில் போயிட்டு வேலை செய்வாங்க இல்லையா, அப்போ அவங்க வெளிநாடுகளில் வேலை செஞ்சு இந்தியாவுக்கு அனுப்பக்கூடிய ரெமிட்டன்ஸ், ஓகேவா, அவங்களுடைய அந்த வருமானம் ஜிஎன்பியில் கணக்கெடு எடுத்துக்கொள்ளப்படும். ரைட்டுங்களா? ஸோ அப்போ வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய இந்திய குடிமக்களுடைய உற்பத்தி மற்றும் சேவை, அவர்களுடைய வருமானம் ஜிஎன்பியில் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். ரைட்டுங்களா? அப்போ இங்க என்ன ஒரு பவுண்டரி உடைக்கிறோம், இந்தியாவுடைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் அப்படின்ற வார்த்தை இங்க நம்ம தூக்குறோமா? ஏன்னா நம்ம போயிட்டு வெளிநாட்டில் அமெரிக்காவில இல்லை சிங்கப்பூர்லயோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய குடிமக்கள் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா இந்திய எல்லையை கடந்துட்டாங்க தானே அர்த்தம். சரியா? அப்போ ரெண்டு டிஃபரன்ஸ் என்னப்பா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா குடிமக்கள் மட்டும்தான் கணக்கு. ஸோ ஜிஎன்பி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குடிமக்கள் மட்டுமே வருவாங்க. ரெண்டாவது வந்து எல்லைன்ற கட்டுப்பாடு இங்க கிடையாது. ரைட்டுங்களா? ஆனா ஜிடிபியில் குடிமக்களும் வருவாங்க, குடிமக்கள் அல்லாதவர்களும் வருவாங்க. ஓகேவா? இங்க வந்து இங்க ஜிஎன்பியில் எல்லை கணக்கில் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொன்னோம். ஆனா ஜிடிபியில் எல்லை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். ரைட்டுங்களா? இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ் ஜிடிபிக்கும் ஜிஎன்பிக்கும். சரி, அதே போல லைக் ஜிடிபி மாதிரி வந்து இதுக்கும் பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 3 months ஒன்ஸ் தான், அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் இயர். ஓகேங்களா? அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎன்பி ஆல்சோ மார்க்கெட் காஸ்ட்டை கொண்டு தான் கணக்கிடுறாங்க. ஓகேவா? சந்தை விலையை கொண்டு தான் வந்து இதையுமே கணக்கிடுறாங்க. சரியா? இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ். இதுதான் டெஃபினேஷன் ஆல்சோ. ஓகேவா? அப்போ இந்தியாவுடைய ஒரிஜினல் வருமானம் ஜிடிபி அல்ல, ஜிஎன்பி தான். ஓகேவா? ஜிஎன்பிலையும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா சொல்ல முடியாது. ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம இன்னும் 2 கான்செப்ட் இருக்கு, அதை பார்த்துட்டு ஃபைனலா நம்ம சொல்லலாம் இந்தியாவோட உண்மையான தேசிய வருமானம் என்ன எது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம பேப்பர்ல நியூஸ்ல நம்ம பப்ளிஷ் பண்றதெல்லாம் ஜிடிபி தான் வெளியில சொல்றாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இப்ப ஜிடிபியோடைய மதிப்பு, ரைட்டுங்களா, நம்ம சின்ன அமௌண்ட்டே வச்சுக்கலாம், ஒன்றும் பெரிய அமௌண்ட்லாம் நம்ம பேச தேவையில்ல. ஓகேவா? 1 லட்ச ரூபான்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஜிடிபியோட மதிப்பு 1 லட்ச ரூபான்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஜிடிபியில் குடிமக்கள் அல்லாதவருடைய உற்பத்தி இருக்கு, சேவை இருக்கு. ஓகேவா? ஜிஎன்பியில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80,000 ரூபாய் தான் இருக்கும். ஓகேவா? ஏன்? இங்க குடிமக்கள் அல்லாதவருடைய வருமானம் இங்க நம்ம எடுத்துக்கிறது இல்லை, அதனால 20,000 ரூபாய் குறைஞ்சிருச்சு. ஓகேவா? அப்ப இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய வருமானத்தை நம்ம குறைச்சு கட்டுற மாதிரி ஆயிடுச்சு இல்ல, 20,000 ரூபாய் குறைச்சு கட்டுற மாதிரி ஆயிடுச்சு இல்ல. ஆனா இன்னும் என்டிபி என்என்பி பார்க்கும்போது இன்னும் அமௌண்ட் குறையும். சரியா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்ப என்டிபி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளவு வரும்னா அது ஒரு 60,000 ரூபாய் தான் வரும். ஓகேவா? என்என்பின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வெறும் ஒரு 50,000 ரூபாய் தான் வரும். அப்ப யோசிச்சு பாருங்க, 1 லட்ச ரூபான்னு சொல்லிட்டு நம்ம வெளியில சொல்றது ஒரு பெருமையா இருக்கா இல்ல பெருசா இருக்கா, இல்ல 50,000 ரூபான்னு சொல்றது தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெருமையா இருக்கா அப்படின்னு பாருங்க. வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கு பாதி வந்து ஜிடிபி கம்பேர் பண்ணும்போது என்என்பி கம்மியா தான் இருக்கும். இந்தியாவுடைய ஒரிஜினல் நேஷனல் இன்கம்ன்றது ஆக்சுவலா இதுதான். சரியா? ஸோ ஏன்னா ஜிஎன்பியில் குடிமக்கள் மட்டும்தான் இருப்பாங்க. ரைட்டுங்களா? அப்போ இந்தியாவில் வேலை செய்யக்கூடிய அந்நியர்கள், வெளிநாட்டவர்கள் என்னைக்கு வேணாலும் இந்தியா விட்டு போயிடலாம். ரைட்? அப்புறம் அவனுடைய உற்பத்தியும் சேவையும் நம்ம எப்படி 100% எடுத்துக்க முடியும்? சரியா? அடுத்த ஃபினான்ஷியல் இயர் வர வரைக்கும் அவன் இருப்பானா இந்தியாவில்? அடுத்த குவார்டர் வரும்போது அவன் இந்தியாவில் இருப்பானா? கிடையாது. ரைட்டுங்களா? அதனாலதான் இந்தியாவோட ஒரிஜினல் இன்கம் வந்து ஜிஎன்பின்ட்டு நம்ம எடுத்துக்கிறாங்க. அந்த ஜிஎன்பியில் ஒரு சின்ன சேஞ்ச் நம்ம அடுத்தது பார்க்கலாம். அந்த சேஞ்ச் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறது என்என்பி. புரியுதுங்களா? ஸோ இதுதான்ப்பா ஜிடிபி அண்ட் ஜிஎன்பி. இதுதான் மேஜர் கான்செப்ட்ஸ்.
ஓகேவா? இதை முடிச்சிட்டோம்னா என்டிபி என்என்பி ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு சின்ன ஃபார்முலா வச்சு அதை முடிச்சுட்டு போயிடலாம். என்டிபி அப்படியே தங்கிலீஷ்ல அப்படியே தமிழ்ல மாற்ற வேண்டியதுதான். நெட்டுனா நிகரன்னு சொல்லுவாங்க, டொமஸ்டிக்னா அப்படியே உள்நாடு தான். ஸோ ஜிடிபியில் வந்து எப்படி ஒரு சின்ன ஒரு எழுத்து மாறினா என்டிபி வருதோ, ஜின்ற எழுத்து தூக்கிட்டு என்னன்ற எழுத்து போடுறோம். அதே மாதிரி மொத்த உள்நாட்டு உற்பத்தின்றதுக்கு பதிலாக நிகர உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? ஒரு சின்ன மாற்றம், வேற எதுவும் இல்லை. இதுக்கு ஒரு ஃபார்முலாப்பா, என்டிபி ஈக்குவல் டு ஜிடிபி மைனஸ் தேய்மானம். ஸோ என்டிபி ஈக்குவல் டு ஜிடிபி மைனஸ் டிப்ரிசியேஷன். ஓகேவா? அதாவது எக்ஸ்பிளனேஷன் ஃபார்முலா எல்லாமே இதுதான். சரியா? அப்போ தேய்மானம், அது என்ன சார் தேய்மானம்னா என்ன? ஒன்றும் இல்லை, சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கலாம். உற்பத்திக்காக பயன்படக்கூடிய பொருட்கள் தன்னுடைய மதிப்பை இழப்பதற்கு பெயர் தேய்மானம்னு சொல்லுவாங்க. ஸோ உற்பத்திக்காக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்களேன். இப்போ லைக் வந்து நம்ம ஒரு 2 வீலரே எடுத்துக்கலாம். சரியா? ஒரு புதுசாக இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி நல்லா மைலேஜ் தரும், நல்லா ஃபாஸ்ட்டாக போகும், பிக்கப் நல்லா இருக்கும். சரியா? அதே ஒரு 1-1.5 வருஷம் இல்லை 2 வருஷம் கழிச்சு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மெயின்டெனன்ஸ் காஸ்ட்னு வைக்கணுமா, ஒரு சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு போகணுமா, சர்வீஸ் சென்டருக்கு போகிற மாதிரி இருக்குமா. அப்போ ஒரு மெக்கானிக்கல் ஒர்க் வந்து ஒரு 2000 இல்லை 3000 நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா திரும்பவும் வண்டி பழைய சுச்சுவேஷனுக்கு வரும். எகைன் திரும்பவும் பழைய மாதிரி பிக்கப் தரும், திரும்பவும் பழைய மாதிரி ஸ்பீடாக போகும். ரைட்டுங்களா? அப்போ அந்த 3000 ரூபாய் 2000 ரூபாய் செலவு பண்ணுறோம் பாருங்க, அதுதான் தேய்மானம். ரைட்டுங்களா? ஸோ இதே வந்து ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட், ஒரு பெரிய மிஷின். ஓகேவா? அந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1000 ஜாப் வந்து உற்பத்தி பண்ணுது. ஓகே, ஒரு 1000 பொருள் உற்பத்தி பண்ணுது. ஓகே, ஒரு மாசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதனுடைய ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேரியேஷன் ஆகும் கண்டிப்பா. அதுவே ஒரு வருஷம் போகும்போது ஒரு 8 மாசம் 10 மாசத்துக்கு தாண்டும் போதே அந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு மெக்கானிக்கல் ஒர்க்கு கண்டிப்பா பண்ண வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அப்போ நம்ம ஒரு எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டோ இல்லை ஒரு டெக்னீஷியனை கூப்பிட்டோ அந்த மிஷினை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 20,000-30,000 செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட்டுங்களா? அப்போ அந்த 20,000-30,000 நீங்கள் செலவு பண்ணாமல் ஓட்டினீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷனுடைய எஃபிஷியன்சி குறைஞ்சிரும், உற்பத்தி திறன் குறைஞ்சிரும். ரைட்டுங்களா? அப்போ அந்த 20,000-30,000 ரூபாய் செலவு பண்ணுறோன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் தேய்மானம். ரைட்டுங்களா? அப்போ மனிதனுக்கும் அதே தான். சரிங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக இப்போ 10 hours ஒர்க் அப்படின்னா ஒரு 1/2 hour டீ பிரேக்கு, ஒரு 1 hour வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் பிரேக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நம்ம எடுத்துக்கிறோம்? 8 மணி நேரம் 10 மணி நேரம் அப்படியே நம்ம நின்ற இடத்துல அப்படியே நம்ம வேலை செய்ய முடியுமா? அப்போ அந்த 1/2 hour 1 hour நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த ஒரு 4 hours 5 hours நல்லா ஒர்க் பண்ணலாம் இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு கேப் இருக்கு இல்லையா, அந்த ஒரு டைம் கேப் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் தேய்மானம். சரியா? அந்த ஒரு மணி நேரத்தில் வந்து மேபி வந்து நம்ம ஒரு 500 ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படின்னா அந்த 500 ரூபாவை வந்து நம்ம செலவு பண்றதுனால அடுத்த ஒரு 5000 ரூபாய் சம்பாதிக்கலாம், அதுக்கு பேர் தான் தேய்மானம். ரைட்டுங்களா? ஸோ இப்படி நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த உற்பத்தி திறனை மெயின்டைன் பண்றதுக்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு செலவுக்கு பேரு தேய்மானம். ரைட்டுங்களா? அப்போ ஜிடிபி நம்ம எவ்வளவு சொன்னோம்? 1 லட்ச ரூபா சொன்னோமா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும் போது ஜிடிபியுடைய வேல்யூ வந்து எவ்வளோன்னு சொன்னோம்? 1 லட்ச ரூபான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ரைட்டா? அப்ப இந்த 1 லட்ச ரூபால தேய்மானம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபாய் போயிடுச்சு. ஓகேவா? இதை வந்து நம்ம ஒரு தேய்மானமா கழிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80,000 ரூபாய் தான் வரும். சரியா? ஓகேவா? ஜிடிபி என்டிபி அவ்வளோதாம்மா. ஓகேவா? ஸோ ஜிடிபி என்டிபி இப்போ கொஞ்சம் பேரா பார்த்தீங்கன்னா புரியும். ரைட்டா? அதே தான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஓகேவா? அதில் எந்த அந்த கான்செப்ட்ல மாற்றமே கிடையாது. சரியா? ஆனால் தேய்மானம்ன்ற ஒரு விஷயத்த நம்ம உள்ள கொண்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறோம். சரிங்களா? அந்த தேய்மானம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜிடிபியோட மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்டிபி கிடைக்கும். சரியா? ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அந்த ஃபார்முலா அப்படியே உள்டாவா பாருங்க. ஏன்னா கொஸ்டின் இப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மைனஸ் இந்த பக்கம் வந்தா பிளஸ் ஆயிருமா? அப்போ என்டிபி பிளஸ் தேய்மானம் ஈக்குவல் டு வாட் அப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ என்டிபி ஈக்குவல் டு என்டிபி பிளஸ் தேய்மானம் ஈக்குவல் டு ஜிடிபி. அவ்வளோதான். ஜிடிபிக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்பாங்க. ரைட்டா? கேட்டுட்டு நம்மளுக்கு இந்த ஃபார்முலா இதை கொடுக்கலாம், ஆப்போசிட்ல இதை கொடுக்கலாம். சரியா? ஸோ அப்படி ஒன்லைனாலும் கொஸ்டின் கேட்கலாம், இல்லை கான்செப்டாகவும் கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? அப்போ ஜிடிபி, ஜிஎன்பி, என்டிபி. ரைட்டு? அப்போ இந்த என்டிபி கூட இந்தியாவோட ஒரிஜினல் இன்கம் இல்லையா சார்? கண்டிப்பாக கிடையாது. ஏன்? ஜிடிபியில் வந்து வெளிநாட்டவர்களுடைய உற்பத்தி இருக்கு, வெளிநாட்டவர்களுடைய சேவை இருக்கு. ரைட்டுங்களா? அந்த ஜிடிபியில் தான் தேய்மானம். அப்போ மொத்த சம்பாத்தியத்தில் நம்ம தேய்மானத்தை கழிக்கிறோம். அந்த சம்பாத்தியம் என்பது குடிமக்கள் அல்லாதவர்கள் எல்லாமே இருக்கிறாங்க. அதனால என்டிபியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரிஜினல் தேசிய வருமானமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஓகேவா? என்என்பி நிகர நாட்டு உற்பத்தி, நிகர நாட்டு உற்பத்தி, த சேம் ஃபார்முலா அப்படியே தான் நம்ம எழுத போறோம்.
NNP equal to GNP minus தேய்மானம். ஓகேவா? depreciation. Right? NNP equal to GNP minus depreciation. அப்போ ஃபார்முலால அப்படியே என்ன எப்படி கேட்பாங்க? NNP அந்த தேய்மானம் இந்த பக்கம் வந்தா பிளஸ் ஆயிரும். ஸோ NNP பிளஸ் தேய்மானம் ஈக்குவல் டு வாட் அப்படின்னு கொஸ்டின் வரும். சரியா? ஸோ ஆன்சர் வந்து GNP. இந்த ஃபார்முலா கொஞ்சம் மக்கப் பண்ணீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? சரிப்பா. அப்போ GNPனா நம்மளுக்கு என்னன்னு தெரியும். ரைட்டுங்களா? அப்போ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்திய குடிமக்களால் மட்டும் உற்பத்தி செய்யக்கூடிய உற்பத்தி பொருட்களின் இறுதியான நிலை மற்றும் அதற்குண்டான சேவை GNP எனப்படும் நம்ம பார்த்திருப்போம். சரியா? அந்த உற்பத்தி, அந்த சேவை இல்ல அந்த மதிப்புல ஒரு தேய்மானத்தை கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது NNP. ரைட்டுங்களா? அப்ப இதுதான் உண்மையான ஒரிஜினல் தேசிய வருமானத்தினுடைய மதிப்பு. ரைட்டுங்களா? GDP என்பது கிடையாது. சரியா? அப்போ GNP உடைய வேல்யூ ஓகேவா? நம்ம வந்து அங்க 80,000 சொல்லிட்டு சும்மா எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம். அந்த GNPல ஒரு 20K வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டெப்ரிசியேஷனா நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய 60,000 ரூபாய் தான் இந்தியாவுடைய ஒரிஜினல் நேஷனல் இன்கம். சரிங்களா? ஸோ அதனாலதான் ஃபார்முலா என்னன்னு சொல்றாங்க, நேஷனல் இன்கம் ஈக்குவல் டு NNP அட் ஃபேக்டர் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய தேசிய வருமானத்துக்கான ஃபார்முலாவை சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம புக்கில் கூடிய ஃபார்முலா இதுதான். ரைட்டா? நம்ம கால்குலேஷன் பண்றதுக்கு மார்க்கெட் காஸ்ட் எடுத்துக்கிறோம். ஆனா புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்க ஃபேக்டர் காஸ்ட் தான் மெயின்டைன் பண்றாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்தியாவோட உண்மையான தேசிய வருமானம் என்ன எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா NNP அட் ஃபேக்டர் காஸ்ட் தான் இந்தியாவோட உண்மையான தேசிய வருமானம். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட். இவ்வளோதான் GDP, GNP, NDP அண்ட் NNP. ஓகேவா? ஸோ சும்மா டெஃபினேஷன் மட்டும் நான் சொல்லிடுறேன் ஒரு ரீகால் பண்ண மாதிரி. ஓகேவா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிவைன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ GDP அப்படின்னா ஒரு நாட்டின் எல்லைக்குட்பட்ட பகுதியில் நாட்டில் உள்ள மக்களால் உற்பத்தி செய்யக்கூடிய உற்பத்தி பொருட்களின் இறுதியான நிலை மற்றும் அதற்குண்டான சேவை GDP அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பிட்ட கால அளவு உண்டு. ரைட்டுங்களா? மார்க்கெட் காஸ்ட்டை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணுவாங்க. GNP அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்திய குடிமக்களால் மட்டுமே உற்பத்தி செய்யக்கூடிய உற்பத்தி பொருட்களுடைய இறுதியான நிலை மற்றும் அதற்குண்டான சேவைன்னு சொல்லுவாங்க. இதுல GNP வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லைக்கு உட்படாதது. ஓகேவா? GDP என்பது வந்து பாத்தீங்கன்னா எல்லைக்கு உட்பட்டது. ரைட்டுங்களா? இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ். அடுத்தது NDP என்ன சொன்னோம், GDP மைனஸ் தேய்மானம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். GDP மைனஸ் டெப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுதான் NDP. ரைட்டா? உற்பத்திக்காக பயன்படக்கூடிய பொருட்கள் அதனுடைய மதிப்பை இழப்பதற்கு பெயர் NDP அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம். ஓகேவா? அதனால ஸோ GDPல ஒரு சின்ன பார்ட்டை மைனஸ் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது NDP. ரைட்டா? லைக்வைஸ் NNP அப்படின்னு பார்த்தீங்கன்னா GNP மைனஸ் தேய்மானம் தான் NNP அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். GNPல ஒரு சிறிய தொகையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைனஸ் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது NNP. அப்போ இதுதான் இந்தியாவுடைய உண்மையான தேசிய வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிவுக்கு வருது. நம்ம அடுத்த கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? தேங்க்யூ.